தாயின் தீபம் எனக்கு வணக்கமே கோமாளி 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 பெரும் ஏமாளி கொண்டாட்டி பாவாட பாவாட கட்டிக்கிட்டு மசால் கலந்துக்கு பாவாங்களுக்கு கல்யாண சிவமர வணக்கம் வணக்கம் புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி அருமை பொண்டாட்டி சூப்பர் பொண்டாட்டி அழகான பொண்டாட்டி பொண்டாட்டி இருக்கையில ஒரு பாட்டி வச்சிருக்க கண்டனுக்கு வணக்கம் வணக்கம் பெட்டிக்காரருக்கு வணக்கம் வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்பிற்கு இடதலைமை தாய்மார்களே, தாய்க்குளங்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாழ்வியல் கொண்டுகளே, நாடு முற்றி நலவர்களை எடுபொற்றி மழுத்தாளர்களே, காளிக்கால் சென்று மாலை விடுதலும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, நாடகத்துக்கு வந்தவர்களே, நாடகத்திற்கு வராதவர்களே, வராதவர்களுக்கு சொல்லணும். அப்பதே நம்ம நாடகத்துக்கு வீட்டுல தூங்குறமே, நம்மளையும் மதிச்சு இந்த பப்பனுங்களே பவுடரை போட்டு மேடையில் ஏறி சொல்றானே, இவன் முகர கடையை போய் பார்த்துட்டு வருவான் அப்படின்னு கூட்டம் வராதவங்களும் வருவாங்க. அதுக்காக அவங்களுக்கு சொல்றது. கல்யாணம் பண்ணவர்களே, கல்யாண மக காத்துக் கொண்டு இருப்பவர்களே, பிள்ளை குட்டி பெற்றவர்களே, பிள்ளை குட்டி பேரை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களே, உங்கள் எத்தனை பேருக்கு எனது சார்பாகவும் எனது நாடக கலைக்குள் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. அப்பா முடக்கங்காரி நொறுக்கடியில் இன்னைக்கு பரவாயில்ல. அது சரி, கோட்டிங் கொடுத்து அப்படியா? சரி கிடையாது. எங்க நாடகம் நீங்க உங்க நாடகம் சொல்லாதீங்க, நம்ம நாடகம் சொல்லுங்க. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புனு வெளியில வந்தாச்சு, கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஏன்னா ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா 5000 பேர் 10,000 பேர் கடல் மாதிரி குடியிருப்பாங்க. ஒரு சில ஊர்ல 10 பேர் 15 பேர் நாடகாரங்களுக்கு காசை கொடுத்து விட்டோமே, என்ன பண்ண போறாங்களா ஏது பண்ண போறாங்கன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அன்னைக்கு நம்ம ஊர்ல அருமையான கூட்டம் இருக்கிற கூட்டம். ஆனா இந்த கீழே உட்கார்ந்து டிக்கெட்டை பூரா எப்பவுமே நம்பிடலாம். சரி, இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கா பட்சல ஆமா அவங்கள மட்டும் நம்பவே கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? சத்த நேரம் உட்கார்ந்துருப்பாங்க, தூக்க வர்ற நேரம் என்ன தெரியுமா, வாய் ஆண் வந்தாலும் அப்படியே சேர்ல நடப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்க வரிசையில் என்ன தெரியுமா, நான் நிறைய பார்த்த அனுபவம். மேடையில நின்று தூக்கம் வந்தவன இப்படி உட்காந்துக்க வேண்டிய தூக்க வரிசையில் அப்படியே கழுத்து அங்கிட்டு போடுவா, சேர் மல்லாக்க கிடக்கும். இவங்க கவட்டியை பிறந்துக்கிட்டு அப்படியே கிடக்க வேண்டியது. எத்தனை ஊர்கள்ல
யாரு தூக்கம் வந்துச்சுன்னா இறங்கி கீழே உட்காந்துருக்கு. என்ன பெத்த ஆத்தா மாதிரி யாரு நல்லா இருப்பிய. ஆம்பளைங்களுக்கு தூக்கம் வந்தா சுதாரிப்பா என்ன செய்வா தெரியுமா, எந்திரிச்சு போய் டீ கடையில டீயை குடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா தாய்மார்கள் எங்கோ அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க. அதனால தாய்மார்கள் நல்லா இருப்பிய. எல்லாரும் உட்கார்ந்து விடுகிறவரை அமைதி காத்து நாடகத்தை பாருங்க. சிறப்பான ஒரு வள்ளி திருமண நாடகம். அருமையான நடிகர்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நடிகர்களும் தலை சிறந்த நடிகர் நம்ம ஊருக்கு போட்டு கூட்டி வந்திருக்கீங்க. அதனால யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு எது திறமைகள். அப்புறம் நான் என்ன படம் பார்க்க வாங்கி எடுத்து வந்திருக்கேன். ஆமா என்ன சார் என் வேலையா தானா அது சரி. ஆகினால இன்னைக்கு நம்ம ஊர்லயும் எப்படி இருக்குன்னு பாக்கணும். யாராருக்கு எப்படி இருக்கு. நான் ஏன்னா ஏற்கனவே கூடங்களை பார்த்துட்டேன். ஏங்க என்னங்க அவங்க முகத்தை பாக்குறதுக்கு தான் நீங்க வந்திருக்கிறான். அவங்க முகத்தை பார்த்து நம்ம தொழில் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா எதிரியை பார்த்த மாதிரியே பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில ஊருக்கு பாத்தீங்கன்னா நல்லா நல்லா சிரிச்ச முகமா நல்லா பாத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல எப்படி இருப்பாங்க என்னன்னு தெரியல. பார்த்தா வந்திருக்கேன், போக போக தெரியும் எனக்கு. அதனால வந்திருக்கான். இன்னைக்கு நாடக சிறப்பு அமைய என்ன காரணம் தெரியுமா, இந்த பகுதியில உண்மையிலேயே அருமையான ஒளிவு இருக்குங்க. சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே. பேரு இல்லையா? பேரு பேரு என்ன பேரு? இனிமேல் நோட்டீஸ்ல பாப்பேன். அங்க தெரியும் பாரு, தங்கம். பாத்துட்டு என் தங்கம். அருமையான ஒளிபெருக்கி மிக சிறந்த முறையில் அருமையான. ஏன்னா ஒரு நாடகத்துக்கு எவ்வளவு பெரிய நடிகர்களை போட்டு வேணா கூட்டியா இருக்குமே. ஆனா ஒளிபெருக்கி நல்லா அமையலையாக்க நாடக நடிகர் வெளியில வர்றதுக்கு ஏன்டா வெளியில போறோம் அப்படிங்கிற என்ன வரும். ஆனா மைக்கு நல்லா இருக்கும் பொழுது எப்படா வெளியில போவோம் அப்படிங்கிற என்ன தோண்டும். அதனால அருமையான ஒளிபெருக்கு. ரெண்டாவது அருமையான பக்கம். மூணாவது பார்க்கக்கூடிய ரசிகர்கள். அதனால 3 சிறப்பு அமைஞ்சிருக்கு. நாடக சிறப்பு அமையும். அது இன்னைக்கு கலையரங்க திறப்பு விழா வேற. அந்த திறப்பு விழா அதுவுமா முதல்ல பவுடர் போட்டு வேஷம் போட்டு வெளியில வந்திருக்கேன் நானு. உங்க திறமைய மொட்டை தீனி சொன்னா திறந்து காட்டுங்க. சரி, ஆனா ஆளுங்க கருப்பு ஒரு நாளைக்கு ஆக்கியாம சரி. அதனால வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குங்க. சில பேர் வந்திருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க அந்த பப்பனிக்கார பேர சின்ன பேருக்கான நல்லா பேசணும், நல்லா பாடணும், நல்லா ஆடணும், நல்லா செய்வானா. சில பேர் வந்திருப்பாங்க கொரோனா வைரஸ் வர செய்ய மாட்டேன். சில பேர் வந்திருப்பாங்க டான்ஸ் கிளப்ல யாரும் நல்லபடியா கூட்டியாங்க. இல்ல எது கிளடி கட்டியா கிளடி கட்டி நாங்க வருமா முதல்ல ஏன் என்ன புரியா எழுதிய கூட்டியாங்க. 200 கிலோமீட்டர்ல கிளவிய கூட்டியார முடியல. அருமையான பிள்ளை. சும்மா தக்காளி பழம். அந்த பிள்ளைக்குன்னே தனியா பெரிய வண்டி வேலை. தக்காளி பழம் மாதிரி தல பப்பாளி பழம் மாதிரி பல சுண்டுனா தெரிக்கும். என்ன சலமா அவளை சிறப்பு. அந்த பிள்ளை நாடக உலகத்திலே நல்ல கலரான ஒரு பொம்பளை பிள்ளைன்னு அந்த பிள்ளை மட்டும்தான். எப்படி பூரா 3 கோடிக்கு 4 கோடி பவுடரே தேவையில்லை. ஆமா மக்களுக்கு மாதிரியா. ஆகையினால ஏனுங்க எங்க கூட்டமே எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா, நாங்க முடிவு பண்ணி இருக்கலாம். அடுத்த வருஷத்துல இருந்து நாங்க முடிவு பண்ணிட்டோம். பவுடர் போட நானு என் தங்கச்சி எல்லாரும் இன்னும் 1 கிலோ பெயிண்ட வாங்கி பூரா முகம் பூரா அடிக்க போறான். சும்மா பவுடர் வாங்க முடியல. சும்மா எங்க பார்த்தாலும் குதுகுது காலையில பூரா அப்ப முடியல, வாங்க முடியல. அதனால எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு வந்திருக்கிறா. சந்தோஷப்படுத்துவோம்ல, படுத்துக்கிட்ட வந்திருக்கிறா. அதனால எல்லா நாடகத்தை முழுமையா பாருங்க. ஏன்னா ரசிகர் தான் முகமாக கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆரவாரப்படுத்துற உற்சாகப்படுத்துறீங்களோ நாங்க சந்தோஷமா தொழில் பண்ணுவோம். நீங்க எந்திரிச்சு 10 பேரா தூக்க வந்து வீட்டுக்கு போய்க்க அப்படின்னா அப்புறம் உள்ளுக்குள்ள 100 நாள் வேலை தான். மொத்தத்துல பிடிச்சு போயிரு விடிய வச்சு போடுவோம். உங்க காசு பாதி காசு இப்பவே முழுங்கிட்டி. நான் வந்திருக்க வரவேற்பு எப்படி சொல்ல வர தெரியுமா, கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க.
சீச்சி வெளியில வர நான் எதுக்கு சொல்லிக்கிறீங்க சீச்சி அடிக்கப்படாதுன்னு அப்புறம் சீட்டு எதுல அடிப்பாங்க சீச்சி இதுல அடிப்பாங்க சீட்டி அடிக்காதீங்க மைக்கு நல்லா வதக்கு நடத்திட்டு கிடப்பிய இன்னைக்கு நல்ல மைக்கு போட்டுக்கும் போது விடுவீல நீங்க ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரம் நம்ம ஊர் நாடகம் நீ எப்ப நாடகம் வச்சாலும் சரி இந்த மைச்சட்டை தவிர எந்த மைச்சட்டும் போடாது சரிங்களா அருமையான ஒளிபெருக்கு ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரம் விளக்கிருக்கும் கரூர் மாவட்டம் கரூர் வட்டம் காவனா பிச்சமட்டி கிராமம் காவனா பிச்சை கமண்டலில் அள்ளி பார்த்து வரும் ஸ்ரீ நீதி விநாயகர் சுவாமி ஆலய மண்டல பூஜையை முன்னிட்டு நேற்று போன நாடகமும் மண்டல பூஜை நாடகம் இன்னைக்கு மண்டல பூஜை நாடகம் இவர் எங்க மேடையில் எனது பாசத்திற்குரிய அருமையம்மா மாங்கோப்பை எஸ்பி செந்தில் முருகன் குழுவினர் சார்பாக இன்னைக்கு நடக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதுணை நாடகம் அது விமர்சகர் நடைபெற்ற காரணத்தினால் இதில் பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லுது கடமை இடது கிழமை சென்ற இடமெல்லாம் தனக்கு தன்னை வெற்றி பெற்று கொண்டு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அருமை சகோதரர் திண்டுக்கல் அருகாமையில் என்ன ஒரு அம்மாபட்டி தானே அம்மாபட்டியை சேர்ந்த அருமை சகோதரர் எஸ் பி சோழிராஜ் அவர்கள் வேலன் வேடன் விருத்தராக ஒரு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குயிலிச்சு கோயில வாணி உங்கள் அன்பரை காத்துக்கு வஸ்திர மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு சகோதரி கரூர் மாநகரை சேர்ந்த சக்தி பாரதி அவர்கள் வழியாடி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்குமொழி வச்சு திருக்கடும் பாடலை பாடி உங்களுக்கு வந்திருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாதகன பேரரசு அருமை மாமா கருவனூர் மாநகரை சேர்ந்த எஸ்பிபி கீதப்பிரியன் அவர்கள் கானப்பிரியர் கலைப்பிரியர் நாடகம் கத்துக் கொண்டிருக்கின்றார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் மக்கமலை இசைமேதை அன்பிற்கும் வஸ்திர மரியாதைக்குரிய பசங்க அருமை மாமா மாங்கப்பு மாநகரை சேர்ந்த எஸ்பி செந்தில் முருகன் அவர்கள் ஹார்மோனியம் அன்பின் பார்த்து கோயில் சாமிக்கும் கூட்டத்து மனுஷருக்கும் வாயுள்ளா கிடைக்கும் வசதி உள்ள பேர்களுக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னேன் வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னேன். நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு என்ன பத்தி 1000 பேர் என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்க நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு படி மேலே போனா நல்லவன விடமாட்டாங்க படி மேலே போனா நல்லவன விடமாட்டாங்க பாடுபட்டு பேரே கேட்டா பல கதைகள் சொல்லுவாங்க யாரை சொல்லி என்ன பண்ண நாளை இப்ப நல்லா இருக்கு உங்களுக்கு இப்ப சொல்வேன் பின்னால மாட்டால முன்னேறு எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு நான் தனக்கு தக்கு முக்கிட்டு காலம் நீ தனக்கு தக்கு முக்கிட்டு நான் தனக்கு தக்கு முக்கிட்டு காலம் நீ தனக்கு தக்கு முக்கிட்டு வெட்டிக்காரன் அப்படி இருக்கணும்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதற்கு அடுத்தபடியாக என்னங்க என்னத்தை சொல்றதுக்கு தெரியும். அதற்கு அடுத்தபடியாக கோடியர்களை மிருதங்க சக்கரவர்த்தி எங்களது பாசத்திற்குரிய அருமையமா எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடு நடிகை சங்கத்தின் தலைவருமான அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயம் அண்ணனுடைய சிசிய பிள்ளை பாசமிகு அருமையமா ஏனாதியை சேர்ந்த எஸ் செல்வராஜ் அவர்கள் மிருதங்கம் அண்ட் தோட
சம்பளம் விழுந்து வச்சு. சூப்பருங்க சூப்பருங்க. எவ்வளவுதான் நீங்க அன்பளிப்போங்க, எவ்வளவுதான் சம்பளம் வாங்க, அதெல்லாம் மிச்சம் கிடையாது. இது ஒண்ணுதான் நம்மளுக்கு. அதற்கு அடுத்தபடியாக ஏன்னா அதாவது வந்து அவர் எப்படி கைதட்டு வாங்கினாரோ, அவர் எப்படி வாத்தியாரோ அதே மாதிரி இவர் பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். எங்க மாமாவா நிறைய பேர் இப்ப. ஆமா யாருக்கு அப்படிங்களா? சரி சரி. என்ன ஒண்ணு மாமி கிட்ட குறை குல்லாவோட ஒரு குல்லாவை கட்டி போட்டு வர்றாரு. அப்படிதான் அதே வித்தியாசம். எனக்கு பாசத்துக்குரிய என்னங்க இப்போ ஒரு வருஷமா போடுறதுல என்ன காரணமாமா? அப்படியா? சரி 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 சரி. பணபத்திய புகழ் ஆளுநர் மாஸ்டர் மிக மஸ்தக மரியாதைக்குரிய பாசமிகு அருமை அம்மா பரம்படியை சேர்ந்த எஸ்.எல். தங்கம் அம்மா அவர்கள் ஆளுநரை சமைப்பார்.
எப்படி பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க நீங்க? அப்பா ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு. எல்லாத்துக்கும் ஆர்வம் கிளம்பிருச்சு.